தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவியேற்றுக் கொண்டார். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். விவரங்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் IPS தமிழ்நாடு காவல்துறை தலைமையகத்தில் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் தமிழ்நாடு காவல்துறை தலைவராகவும் இருந்த செங்கல் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்ற வெங்கட்ராமனுக்கு மூத்த காவல்துறை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். முன்னதாக பணி ஓய்வு பெற உள்ள சங்கர் ஜிவால் முறைப்படி தற்போது பொறுப்பு டிஜியாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட்ராமனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து பணி ஓய்வு பெற்றார். வெங்கட்ராமனை பொறுத்தவரை தற்போது பொறுப்பு டிஜியாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட்ராமன் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 1968 ஆண்டு பிறந்தவர். 1994 ஆண்டும் IPS தேர்ச்சி பெற்று பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த CBCID தலைமையகம் மற்றும் நிர்வாக பிரிவுகளில் பணியாற்றிய அவர் தற்போது தமிழ்நாடு காவல்துறையின் பொறுப்பு டிஜிபியாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் பொறுப்பேற்று கொண்டுள்ளார். டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜிவால் இன்றோடு பணி ஓய்வு பெறுகிறார். அது குறித்து சொல்லுங்க. தமிழ்நாடு டிஜிபியாக பதவியேற்றப்பட்ட சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு டிஜிபியாக சுமார் ஒரு 2 ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள சங்கர் ஜிவாலானது கடந்த 30ஆம் தேதி ஜூன் 2023 ஆண்டு, அதாவது ஜூன் 30ஆம் தேதி 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசின் காவல்படை தலைவராகவும் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் பதவியேற்றுக் கொண்டார். இதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 2.5 ஆண்டு காலம் தற்போது பணியில் இருந்துள்ள தமிழ்நாடு ஓய்வு பெற்றுள்ள டிஜிபி தற்போது இன்றைய தினம் ஓய்வு பெற்றுள்ளார். தற்போது இன்றைய தினம் ஓய்வு பெற்றுள்ள அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அந்த ரோ புல்லிங் மரியாதையும் வழங்கப்பட உள்ளது. ரோ புல்லிங் மரியாதையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறையில் அந்த டிஜிபி அந்தஸ்தில் உள்ள ஓய்வு பெறுவர்களுக்கு இந்த மரியாதையானது வழங்கப்படுகிறது. அதன்படி ஓய்வு பெற்ற அந்த சங்கர் ஜிவால் டிஜிபி மற்றும் அவர்களது குடும்பத்தினரை தேர் போல ஒரு வண்டியில் வைத்து அவற்றை உயரதிகாரிகள் அனைவரும் அந்த தேர் போல அந்த வண்டியை வடம் பிடித்து இருக்கு அவர்களுக்கு வழியனுப்பு நிகழ்வும் தமிழ்நாடு காவல்துறை தலைமையகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. ஓய்வு பெற்றுள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் ஏற்கனவே தமிழ்நாடு தீ ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அரசாணையும் சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட நிலையில் இன்று ஓய்வு பெற்ற பிறகு அவர் தமிழ்நாடு தீ ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.